ஹாய் கைஸ், நம்ம தான் கண்ட்ரோலாக போய்க்கணும். இந்த ரோட்டில் எந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால் நம்ம கண்ட்ரோல் கிடைக்குமோ அந்த ஸ்பீடில் போய்க்கலாம். இப்போ இதில் கிராசிங் வருது, நம்ம தான் கவனமாக இருக்கணும். எப்போனாலும் பிரேக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராசிங்கில் உள்ளே வருவாங்க. இப்போ கிராசிங்கில் ஆட்டோ வருது பார்த்தீங்களா, ஸ்லோ பண்ணிட்டேன். ஃப்ரெண்டில் பாருங்கள், அந்த லாரி கிராஸ் ஆகுதா, பிரேக்கு ப்ரெஸ் பண்ணிட்டேன். வண்டி வந்து 30 பிலோ வரப்போகுது. அதை பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிடுறேன். ஹேண்ட் பிரேக் எப்போவுமே ரிலீஸ் பண்ணும்போது மேலே லைட்டாக இழுத்துட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், எடுக்க முடியாது. லைட்டாக இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம், அவ்வளோதான். ஓகே, கிளச் ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். ஃபஸ்ட்டு கியரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுது. ஃபுல்லாக எடுக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுத்துடணும். ஃபுல்லாக எடுக்கிற நேரம் ஆக்சிலேட்டர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் கிளச் எடுத்ததுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். வண்டியை வந்து லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கியரு. ஒரு 10 கிராஸ் பண்ணிட்டுனா செகண்ட் கியர் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். 30 வருது, 30 வந்தால் தேர்ட் கியர் போட்டுடலாம். 30 வரும்போது தேர்ட் கியர். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, இருந்தாலும் கிராசிங்லாம் இருக்கிறதுனால நம்ம அதே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறோம். நான் டேனிங் வர்றதுனால நமக்கு தெரியாது, விசிபிலிட்டி இல்லை, அங்கே டிராஃபிக் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா நமக்கு தெரியாது. அதனால் தேர்ட் கியரில் 30லே மெயின்டைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த ரோட்டில் தேர்ட் கியரே ஓகே தான். ஏன்னா 40 km/h 40 ஸ்பீடில் போகலாம் தேர்ட் கியரில். பிரேக்கை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பிரேக் கண்ட்ரோலில் தான். ஓகே, இப்போ தேர்ட் கியரில் போகிறேன். அங்கே ஒரு பம்பியான ரோடு இருக்குது, நமக்கு தெரியுது, இங்கேயே விசிபிள் ஆகுது. நம்ம சப்போஸ் இன்னும் வண்டியை ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணி போனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, தேர்ட் கியர்லேயே போயிட்டோம். 30ல் போகிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கிராசிங் வருது, நம்ம தான் கவனமாக இருக்கணும். எப்போனாலும் பிரேக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராசிங்கில் உள்ளே வருவாங்க, வண்டி ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும். இப்போ கிராசிங் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் அதே தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது வண்டி வருதுன்னா பிரேக்கில் வலது கால் போகணும், இடது கால் கிளச்சுக்கு போகணும். வண்டியை ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடலாம். கிளச்சுக்கு போயிடுச்சு இடது கால், என்ன கியர் சேஞ்ச் பண்ணணும், நின்றுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரு. லைட்டாக மூவிங்லேயே இருக்குது அப்படின்னா தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு வந்துடலாம், செகண்ட் கியரில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேம் தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ஸ்பீடு வந்து 40க்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரண்டில் போகிற வண்டி எப்படி ஸ்லோவாகுதான் நமக்கு எப்படி தெரியும்? மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் லைட்டு ப்ராப்பராக இருக்கும். இப்போ பிரேக் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த லைட் எரியும், பிரேக் லைட் எரியும், அதை வச்சு நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டே டைம்லனா ஓகே, ஓரளவுக்கு வண்டி ஸ்லோ ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த லைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ கிராசிங்கில் ஆட்டோ வருது பார்த்தீங்களா, ஸ்லோ பண்ணிட்டேன். சரி, ஓகே, அதே 30லே மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படியே போகிறேன். அப்படி இல்லை அவர் கிராஸ் பண்ணி கொஞ்சம் நின்றுட்டாரு அப்படின்னா நான் அந்த இடத்துல கிளச்சு ப்ரெஸ் பண்ணியிருப்பேன். கிளச் ப்ரெஸ் பண்ணி என்ன கியர் டவுன் பண்ணணுமோ டவுன் பண்ணிடணும். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது, வண்டி 50 போகுது, 4th கியர் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் சப்போஸ் குறுக்க யாரும் வருவாங்க, கிராசிங் இருக்கும், அந்த போகிறாங்க பாருங்க, அதனால் நம்ம தேர்டு மெயின்டைன் பண்ணுறதே நல்லது. இந்த ரோடுக்கு நம்ம தேர்ட் கியரே ஓகே போதும். அந்த தேர்ட் கியருக்கு உண்டான ஸ்பீடில் நம்ம போய்க்கலாம், ஒரு 40 பிலோலே போய்க்கலாம். அப்போ தான் வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஓவர் ஸ்பீடாக போகிறோன்னா சடனாக உள்ள கிராசிங்கில் குறுக்க வராங்க, கிராசிங் இல்லாமலே நடந்து வராங்க சில பேர், அதிலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் கண்ட்ரோலாக போய்க்கணும். இந்த ரோட்டில் எந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணால் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்குமோ அந்த ஸ்பீடில் போய்க்கலாம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிகினர்ஸ் டிப்ஸு,
பேசிக்லேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு புதுசாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸுமே பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு ஐடியாஸ், ஒரு டிப்ஸ் கிடைக்கும். பேசிக்லேருந்து உள்ளது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுற வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு டிரைவிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டிரைவிங் பிடிச்சி அதை கற்றுக்குறோம் அப்படின்னா நல்லா ஓட்டலாம். நம்ம ஓட்டணுங்கிற ஒரு கட்டாயத்தினாலலாம் ஓட்ட முடியாது. அது பிடிக்கணும். நம்ம டிரைவிங் நம்ம லவ் பண்ணி டிரைவிங் பிடிச்சி அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணால் எதுவுமே நமக்கு சக்ஸஸ் தானே. அதனால் டிரைவிங்கும் அதே மாதிரி தான். இப்போ 2 சைடுமே வண்டி வருது. அந்த பக்கம் ரோடு இல்லை. இதில் கொஞ்சம் கவனமாக போகணும். ஃப்ரெண்டில் பாருங்கள், அந்த லாரி கிராஸ் ஆகுதா, பிரேக்கு ப்ரெஸ் பண்ணிட்டேன். வண்டி வந்து 30 பிலோ வரப்போகுது, அதனால் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 30 பிலோ வந்துருச்சு. இப்போ வண்டி நிற்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு கியர் நான் போட்டிருக்கேன். நான் செகண்ட் கியரில் மேக்ஸிமம் போவேன். ஆனால் உங்களுக்காக ஃபஸ்ட்டு கியர் சொல்கிறேன். ஏன்னா நிற்க போகுது. இப்போது செகண்ட் கியரு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன், டேரெக்டாக வண்டி லைட்டாக மூவிங்லேயே இருக்கிறதுனால நான் செகண்ட் கியர்லேயே அப்படியே மூவ் பண்ணியிருப்பேன். இல்லை பேசிக்லேருந்தே சொல்லணும், அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர். செகண்ட் கியரில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணிடுறேன். கேப் கிடைக்கும்போது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்போவுமே ஸ்டாப் பண்ணுங்கள். லெஃப்ட் வந்திருக்கேன். ஃபுல்லாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரு கொடுத்துட்றேன். ஓகே.